அண்ணா, நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க. அஹ், நம்ம தெய்வத்தோட திருப்பாடல் ஒண்ணு. சொல்லுங்கண்ணா. அஹ், தேகமுடன் பொருள் ஆவி எனக்கிளை உனதே உனதென அப்படின்னு ம், நம்ம ம். ஆ அது தேகமுடன் பொருள் ஆவி பொருள் ஆவி எனக்கில்லை எனக்கிளை உனதே உனதே உனதென உனதென. So, அப்படின்னு அவங்க நம்ம தத்தம் பண்ணி அஹ், கொடுத்துறாங்களே குருபிரானுக்கே. உடல் பொருள் ஆவி இந்த எனக்கு இல்லை, உனதே உனதென அப்படின்னு அவங்க தத்தம் பண்ணி கொடுக்குறாங்களே. தெய்வம் அவர்கள் பாடல்ல பாடியிருக்காங்களே. அது சிறப்பு, சிறப்பு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த ஃப்ளோ சார்ட் திருப்பி எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் திரும்பி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வா, சரி. ஆனா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்க மறைக்கும் இங்க போடும்போது. சரிங்க, சிறப்பு. ஆச்சுங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டு வர போகிறோம். இதில் நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும்னு ஆய்ந்து தேடுற தேட்டம் இருக்கணும். சரிகை ஒழுக்கம் கடைபிடிக்கணும். இறைவனின் அரூப சக்தியும் மனிதனின் உடலும் பெற்ற ஒரு மெய்குருபிரான் அடையணும். அதுக்கப்புறம் அந்த மெய்குருபிரானிடம் உடல் பொருள் ஆவியெல்லாம் தத்தம் செய்து 12 வருடங்கள் கூடவே காத்திருக்கணும். இப்படின்லாம் பார்க்கணும். இதை குறித்து ஏதாவது செயல் சொல்லியிருக்காங்கன்னா, சிவானந்த போதத்துல ஆவலுடன் 12 வருடம் காத்து அப்போது பக்குவத்தை அறச் சோதித்து என்று ஒரு செய்யுள் உண்டு. இது போல முன் வந்த பெரியோர்கள் எல்லாம் நிறைய பாடி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த வழிபாதை குறித்தெல்லாம். சரிங்களா? அப்போ இந்த நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் அப்படின்னு சொல்லும் போதே அது குறித்து இன்னும் சில விவரங்களை நாம அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மனிதன் நித்தியன். மனிதனுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, ஆத்மா அழியாது. இறைவன் மனிதனை சாகுவதற்கு படைக்கவில்லை. நம்ம செத்து போறவங்க தான் முடிச்சு போயிடணும் தான் அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு அறிவு மாணிக்கத்தை இறைவன் தந்திருக்க வேண்டியது அவசியமே இல்லை அல்லவா? நம்மளுக்கு ஒரு ஒரு மாடாவே நம்மளை படைச்சிருக்கலாம், ஒரு ஆடா படைச்சிருக்கலாம், ஒரு மானா படைச்சிருக்கலாம். ஏதாவது யாருக்கிட்டயா போய் சண்டை போட்டுக்குமா, அணுகுண்டு போட்டுக்குமா, நாட்டுக்கு நாடுன்னு பிரிச்சுக்கிட்டு சண்டை சச்சரவு ஏதாவது இருக்க போகுதுங்களா? எதுவுமே இல்லையே அங்கே. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுக்காகவா அந்த அறிவு மாணிக்கத்தை நமக்கு தந்தாங்க? ஏன் அறிவனா, ஏன் நம்மளை மனிதனாக படைச்சாங்க? அதுல அந்த அறிவு மாணிக்கத்தை தந்தாங்கன்னா, அந்த இறைவன் தான் நித்தியன், நம்மளையும் நித்தியத்திற்கு தான் படைச்சிருக்காங்க. மாட்டை படைச்சதா சொல்லல. அப்படி மாட்டை நித்தியத்துக்கு படைச்சதா இருந்திருந்தா அதுக்கும் நம்மளை போல அந்த அறிவு மாணிக்கத்தை தந்திருக்கணும். எந்த ஜீவராசிக்கும் கொடுக்க பெறாத அந்த வாக்கறிவு நமக்கு கொடுத்துருக்காங்களே. இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லையில உட்காந்துருக்கீங்க. நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம உள்ளத்துல நினைக்கக்கூடிய விபரத்தை வாய் மூலமாக சொல்லி காது வழியாக கேட்டு இன்னதைத்தான் சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கிறோமே, வெவ்வேறு இடத்துல இருந்தாலும். இதெல்லாம் யாராவது செய்ய முடியுமா? அப்ப மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு தனித்துவமான தன்மை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியம். இப்போ ஒரு அக்கா கன்னடால இருந்து உட்காந்து கேட்கறாங்க. நான் இங்க சேலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பேச பேச அங்க கேக்குதுங்க, அங்க பேசுனா இங்க கேக்குதுங்க. வீடியோல பார்த்து பேசிக்கிறோம். இது எல்லாத்தையும் உருவாக்குற அளவுக்கான தனித்த ஒரு தன்மையை மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே. இத ஒரு எந்த ஒரு ஜீவராசியாலேயாவது, இப்போ ஒட்டகச்சிவிங்கி பாருங்க, அவ்வளோ ஒசரமா இருக்கு, அதனால பண்ண முடியுமா? யானை பாருங்க, அது வயிற்றுக்குள்ள பூர்வ ஒரு 2 ஆளும் உட்காந்துக்கலாம், அவ்வளோ பெரிய வயிறு இருக்கு, அவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது. 1000 ஆள் பலம் கொண்டது யானைன்னு சொல்றாங்க. அந்த யானைக்கு கொடுத்துருக்காங்களா இந்த தனித்துவமான தன்மை? இல்லை. அப்ப நமக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களே. அதை கொடுத்ததோடு இல்லாம அந்த பாரவான்கள் நமக்கு அதை எடுத்தும் அவங்க அருளி செஞ்சுறாங்க. இல்லைன்னா நமக்குலாம் சுயமா உட்காந்து நம்ம சிந்திக்கிறோமா? சிந்திக்க வருமா? இல்லை, அவங்க எடுத்து சொல்லணும்னா தெரியாது இதெல்லாம். இது அத்தனையும் இப்ப நம்ம பார்க்கறது அத்தனையும் தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அருளி செஞ்சிருக்காங்க. இன்னும் இந்த பெரியோர்களும் அவங்க அவங்களுடைய கிரந்தங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நமக்கு அவங்களும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மனிதன் நித்தியன், மனிதனுடைய ஆத்மா அழியாது. இறைவன் மனிதனை சாக படைக்கவில்லை.
மரணம்ங்கிறது அழியாத இன்பம் அல்லது துன்ப வாழ்விற்கான நுழைவாயில் தானே தவிர அது முடிவு கிடையாது. மரணம் முடிவா இருந்ததுன்னா நமக்கு இது எதுவுமே வேண்டியது இல்லைங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். மரணம் தான் ஃபைனல் அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சிருதா? இந்த தேகம் விழுந்துருதே தவிர உள்ள பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு, கண்ணால பார்த்த ஆளு, காதால கேட்ட அந்த ஆள் எங்கே? இந்த ஆளுக்கு முடிவு இருக்கா? இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிச்சது உடம்பா, அல்லது அந்த உடம்புக்குள்ளேயே இருந்து இது இத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஆளா? அப்ப அந்த மனிதன்கிறது இந்த உடம்பா அல்லது உள்ள இருக்கிற ஆளான்னு பார்த்தா இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆள் தான். அந்த ஆளை வெளியில ஏறிட்டாருன்னா அவர் போயிட்டாருங்க அப்படின்னு சொல்றோம். வெளி உலகத்தை சாதாரணமா பழக்கமே அவர் போயிட்டாருங்க. அப்ப இங்க இருக்கிறது அவருடைய உடம்பு, டெட் பாடி, அவருடைய பாடி. அப்ப அவருன்னு ஒருத்தர் இருக்குது, அவருடைய பாடி அப்படின்னவே அப்ப அவருங்கிறது எதுங்க? அப்போ அந்த அவரு இருக்காரு, அவருக்கு அழிவே கிடையாது. இறைவன் படைத்த படைப்புல மனிதனுக்கு தன்னைப் போலவே அந்த நித்தியத்தன்மை, அழியாத அழியாததான் நித்தியம்ங்கிறோம், இல்லைன்னா அனித்தியம்ங்கிறோம். அப்போ இறைவன் மனிதனை சாக படைக்கவில்லை, செத்து போறதுக்காக படைச்சாங்கன்றது ஒரு லாஜிக்கலா பாருங்க, ஒத்துக்கு வருதா நமக்கு? சாகிறதுக்காகவா இவ்வளவும்? இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு நாள் எட்டுக்கு இருந்தாலும் ஒரு நாள் செத்து போகணும்னாவே அதுக்கு இன்னைக்கே போகலாமே. ஈசல் வந்து அரை நாள் தான் உயிரோடு இருக்குன்றாங்க. அது போல மனுஷனை கொடுத்துருக்கலாமே. எதுக்கு இந்த 100 வயசு காலம்? ஒரு நெடுங்கால கெடு எதுக்காக கொடுத்தது? ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கோம் தெரியுது அல்லவா? அப்போ நமக்கு அறிவு மாணிக்கத்தை கொடுத்தது, அதுக்கான ஒரு வேலையை செய்யணும் இல்லைங்களா? ஒரு மாடு ஒருத்தன் குட்டி முட்டி கொன்னுடுச்சு, அதை தடி எடுத்து அடிச்சு அனுப்பிவிட்டாங்க. ஒரு மனுஷன் இன்னொருத்தனை குத்தி கொலை பண்ணிட்டான், இவனை கொண்டு போய் விசாரணை எல்லாம் பண்ணி தூக்கு தண்டனைன்னு விதிக்கிறாங்க. ரெண்டுமே கொலைதான். ஏன் மாட்டுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல, ஏன் மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க? அழகா தெய்வம் தான் இந்த ஓமானத்தை எடுத்து நம்ம கேட்டு புரிய வைக்கிறாங்க ஒரு திருவாக்கியத்துல. இது நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாடு, மாடும் கூட தான் பண்ணுது, மனுஷனும் கூட தான் பண்றான். ஆனா மனுஷனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை கொடுக்குறது, தண்டனைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே. சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடுக்குறாங்களா இந்த மாதிரி? இல்ல, சீர்திருத்த பறையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. ஏன் அப்ப தண்டிக்கிறது இல்லை? அப்போ அறிவுங்கிறது ஒண்ணு பிரதானமா நடுவுல வருது. அறிவு இருக்கிறதுனால தானே அவனுக்கு தண்டனையும் அல்லவா? ஆகவே இன்னைக்கு நம்ம சுருக்கமான பகுதி தான். அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம பல திருவாக்கியங்கள் படிச்சிருப்போம், நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு அதனுடைய சுருக்கத்தை தான் அகைன் பார்க்குறோம். அந்த சுருக்கமா தெய்வம் அவர்கள் நமக்கு வழிமுறையை எடுத்து அவங்க போதிச்சதை, அதை ஒரு 2 பக்கத்துக்குள்ள நம்ம பார்க்குறோங்க. சரிங்களா? முதல் பக்கம் வந்து முன் வந்த செம்மல்களும் தெய்வம் அவர்களும் அரும்பாடுபட்டு யமனை மிகைத்த தவப்பாதை. சரிங்களா? அதுல நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும்னு ஆஞ்சு தேடும் போது இந்த விவரங்கள் எல்லாம் வந்து சேரும் நமக்கு. மனுஷன் நித்தியன், மனிதனுடைய ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, இறைவன் மனிதனை சாக படைக்கவில்லை, மரணம்ங்கிறது அழியாத இன்பம் அல்லது துன்ப வாழ்விற்கான நுழைவாயிலை. இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் எடுத்து காட்டி நம்ம கேட்குறாங்க. ஏன்னா கனவு உலகம் இருக்கு, அதை நீ நினைச்சு பாருன்னு எடுத்து. அந்த கனவு, கனவுல இன்பம் அனுபவிக்குதா கனவு காண்றோம். இந்த உடம்பு பங்கு ஏற்கல, கண்ணு மூடி இருக்குது, இங்க வெளியில பேசுறது இந்த காதுல கேட்கல, நாக்குல ருசி வச்சா இங்க வெளியில இருக்கும்போது இங்க தெரியல. ஆனா இதை தாண்டி நம்ம உள்ள கனவுல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போறோமே, அங்க சில காட்சிகள் தெரிஞ்சுதே, அது எங்க இருந்து தெரியுது? யார் அதை பார்க்கறது? அண்ட சராசரம் முழுதும் உனக்குள்ள அணுவா அடங்கியிருக்கிறான். எப்படி ஒரு சிறு ஆலம் வித்துக்குள்ள அவ்வளோ பெரிய மரம் எல்லாம் அடங்கி இருக்குதோ, அது போல அண்ட சராசரம் முழுதும் இவனுடைய இதய காலச்சக்கரத்துக்குள்ள அது அடங்கி இருக்குது. கருணை நாயகன் இதை உனக்கு அறிவிக்கவே அவ்வப்போது கனவை உண்டாக்கி காட்டுகிறான் அப்படின்னு ஒரு திருவாக்கியத்துல தெய்வம் அவர்கள் அருளி செய்றாரு. நினைச்சு பாருங்க, அது அண்ட சராசரம் முழுதும் நம்ம இதய கால சக்கரத்துக்குள்ள அணுவாக அடங்கி இருக்கிறதுனால தான் இதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக கனவுலகத்தை நமக்கு படைச்சா அதில் காட்டுறாங்க. உன்னுடைய இந்த ஐம்புலன்கள் இருக்கே, இதனுடைய துணை இல்லாம உன்னால இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க முடியுதா இல்லையா? இதை நீ தெரிஞ்சுக்கோன்றதுக்காக இந்த கனவுலகத்தை படைச்சு காட்டுறாங்க. அப்ப மரணம்ங்கிறது அழியாத இன்பம் அல்லது துன்ப வாழ்விற்கான நுழைவாயில் தான், அதோட முடிஞ்சிடல. ஏன்னா அனுபவிக்கிற ஆள் முடியலையே, அப்போ அவரு அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பமும் துன்பமும்
அதே முக்கியமானது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அதை நுழைஞ்சுதானே ஆகணும். இன்னைக்கு வந்துட்டோம், இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரும் அல்லவா? அப்ப நம்மளுடைய நிலை என்ன? அந்த நேரத்துல நம்ம நிலை என்ன? அதற்கு அப்புறம் நம்மளுடைய நெடுங்காலமா நம்மளுடைய நிலை என்ன? நம்ம இன்பமா துன்பத்தில் இருக்கிறோமா? எங்க போறோம், என்ன பண்றோம்? இதெல்லாம் தெரியணும் அல்லவா? இப்போ நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவில் என்னவாகுங்கிற அந்த பகுதிக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மனிதனின் கடமை என்ன? வள்ளுவர் பெருமான் வந்து பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எல்லா வேதங்கள்லையும் முன் வந்த பெரியவர்கள் எல்லாரும் சேர்த்து சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னா முத்தி அடையணும் பாடுறாங்க. அதாவது முத்தி அடைகிறதுனா என்னங்க? இப்ப நம்மளும் தெய்வம் அவர்கள் என்ன கேட்கிறோம் மூலமந்திரத்துல கடைசியாக? முத்தி பாலிப்புன்னு வேண்டுறோம். அந்த முத்திங்கிற தலைப்பே தனியா நம்ம கடைசியா ஒரு பெரிய சாப்டர் பார்த்தோம் இல்லைங்களா? முத்திங்கிறத பத்தி விரிவா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த முத்திங்கிறது அதனுடைய டெஃபினேஷன்ஸா சொல்லிக்கிட்டே வராங்க. மகா சங்கல்ப மந்திரம் எடுத்தீங்கன்னா மரளி என்கிற எமனுடையன்னு ஆரம்பிச்சு கடைசியா முத்தி செயலில் ஏற்றி வைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் முத்திக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். முத்தினா என்னங்கிறது இன்னும் விரிவா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? பாவ விமோசன திருமந்திரத்துல அந்த லெக்கில் யமன்பதி எல்லையில என்ன நடக்குது அப்படிங்கிறத அணுவணுமா தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அதை ஒரு விளக்கம் தான். ஆனால் நம்ம வேண்டுதலாக நம்ம அவங்க கிட்ட வைக்கிற மாதிரியே நமக்கு எட்டி தந்திருக்காங்க. அப்போ யமனிடம் சிக்கி தீட்டு ஜலம் வெளியாகி என்றும் மீளா எரிநரக வேதனைக்கு போகாமல் பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரம் பெறுவதே முத்தி அடைதல் அப்படின்னு புரிச்சுக்கிட்டோம். நம்ம மனுஷனுடைய கடமையே இங்க வந்ததே எதுக்குன்னா அந்த ஒரு செயலுக்கு தான். பரமபத வாழ்வினுக்கே பாரினில் படைத்த மனு. அந்த பரமபத வாழ்வுக்குன்னே இந்த பார்ல படைக்கிறாங்க. ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது நம்முடைய உடலின் ஒருத்தர் கேட்கிறார் தெய்வம் அவர்களை பார்த்து, யமன்னா யார்? ஒரு திருவாக்கியம் இருக்குங்க இங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கறதாக தெய்வம் அவர்கள் அதுக்கு கொடுத்த விடையா. யமன்னா யாரு அப்படின்னு கேட்கிறாரு. தெய்வம் சொல்றாங்க, உன்னுடைய தேகாதி அந்த இடத்துல அணுக்கோடியிலையும் நுழைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆதி வஸ்துவாகிய உயிரை அணு அணுவா அந்த ஆதி வஸ்துவை அணு அணுவா உங்ககிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய சக்திக்கு தான் யமன்னு பேரு. நம்முடைய உடலின் அணுக்கோடியிலும் நிறைந்த அந்த ஆதி வஸ்து அதை நம்ம இடத்திலிருந்து அணு அணுவாக பிரித்து அதோட நிக்கிறது இல்லைங்க. நம்மை பேயாக ஆக்கி என்றென்றும் நரகத்தை தங்க வைக்கக்கூடிய சக்திக்கு பேரு யமன். இப்ப நம்ம எடுத்த உடனே பாத்தீங்கன்னா மனிதன் மனிதன் நித்தியன் மனிதனை பத்தி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வரைய இறைவன் பத்தி பார்க்கிறோம். இறைவன் மனிதனை சாக படைக்கவில்லை. அப்ப மனிதன்னா படைத்த ஒருத்தர் இருப்பாங்க. அந்த படைத்த தொழிலை செய்த நம்மளை படைத்த பரம்பொருள் இறைவன். இப்ப மூணாவது ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கிறோமே யமன். அதனுடைய செயலை வந்து நமக்கு விவரிச்சிருக்காங்க. இது நம்ம கடவுளுங்கிற சாப்டர் நம்ம பார்க்கும்போதும் விரிவா பார்த்துருக்கோம் அல்லவா? கடவுள்னா என்ன, அதுக்கப்புறம் இங்க எங்க வந்து கூடியிருக்காங்க, மனிதனானவன் இறைவனுடைய ரகசிய பெட்டகம். அதுக்கு அடுத்தது அதனுடைய இச்சையில கலக்காவிடில் கடைசியில் அதுவே உன்னை தூக்கி போட்டு கழுத்திருக்கும் யமனாவும் திருந்து நான் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த யமனுடைய வல்லபம் தான் எவ்வளவு என்றால் நம்முடைய உடலின் அணுக்கோடியிலும் நிறைந்த அந்த ஆதி வஸ்துவை நம்மிடத்திலிருந்து அணு அணுவாக பிரித்து அந்த உயிரை அணு அணுவாக தனியா பிரிச்சு நம்மை பேயாக ஆக்கி என்றென்றும் நரகத்தில் தங்க வைக்கக்கூடிய சக்திக்கு பேரு யமன். சரிங்களா? இப்ப இதெல்லாம் நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும்னு ஆஞ்சு தேடும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்ப நீங்க எடுத்து பாருங்க. முன் வந்த பெரியவர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொர்க்க நரகத்தை பத்தி இப்போ திருக்குறான் வேதத்தெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? சொல்லியிருக்காங்க. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகில் இடர்படுவோம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லலைங்களா? சொல்லியிருக்காங்களே. நரகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதிபதியாகிய நமனை பத்தி சொல்லியிருக்காங்க. நமன்னா யமன். இன்னைக்கு 60ஆம் கல்யாணம் பண்றோம் அப்படின்னா திருக்கடையூருக்கு போய் அந்த கோயிலை வச்சு எல்லாரும் சிறப்பா பண்ணணுன்றாங்க. அந்த கோயில் தலத்துக்குனுடைய சிறப்பு என்னது அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அது காலசங்கார மூர்த்திங்க. மார்க்கண்டேய ரிஷி அந்த காலத்துல ஒரு சின்ன வயசுலயே யமன் வந்து பாசக்கயிறை வீசி அவரை பிடிச்சிட்டு போகும்போது சிவபெருமான் வந்து காலனை காலால் உதைத்த தலம்ங்க இது. காலால் உதைச்சு இது என்னுடைய பையன் அவரு
சிரஞ்சீவி பட்டம் தராங்க அப்படின்னு அதை சிலையாவே செஞ்சு வச்சிருக்காங்க அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா. அப்போ சிவன் அங்க யமன் யமன் வந்து எடுத்தா உயிர் பிரியிற அந்த நேரத்துல யமனா பதியா, யமன் பதி எல்லையில யார்கிட்ட நம்ம போறோம்? இந்த செயலை செய்யக்கூடியவங்க யாரோ அவங்க தானே சிவபெருமான். அப்போ அந்த கால சங்கார மூர்த்தி, காலனை சங்காரம் செய்யற மூர்த்தி, காலனை காலால் உதைத்த தலம்ங்கிறார், கூற்றினை உதைத்த பாதம் கூற்றுவண்ண யமன், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள். இந்த திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூற்றம் குதித்தலும் கைகூடும், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது அண்ணா டாக்டர் அண்ணா. ஆமாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டம் சிறப்புண்ணா குதித்தலும் சிறப்புண்ணா. கலைக்கூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். அந்த கூற்றம் என்றால் கூற்றுவன் யமன், கூற்றம். அப்போ அந்த கூற்றம் குதித்தலும் கைகூடும், யமனை வெல்லுதலும் சாத்தியமாகும். யாருக்கு? அடுத்த வரையிலேயே விடை சொல்றாங்க. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள். நோற்றல்னா நோற்றான் அப்படின்லாம் சொல்றோமே. நோற்றல்னா தவம் செய்தல். அந்த தவ ஆற்றலை பெற்றவருக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா பெரியோர்களும் இதை எடுத்து காட்டிதான் இருக்கிறாங்க. நமக்கு வந்து நம்ம அதை தேடி இருந்தோம்னா இது நாம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவுல என்ன ஆகும்னு ஆஞ்சி தேடாம ஒருத்தர் இப்போ அடிச்சுக்கிட்டு குண்டு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால ஏதாவது அடையுமா? இல்ல வயிற்றுப்பாடையே காலம் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஏதாவது கிடைக்குமா? அந்த வயிற்றுப்பாடை செய்யறதுக்கே மேல்நாடு கீழ்நாடு எல்லாம் போய் வெளிநாடெல்லாம் போய் எவ்வளவோ அரும்பாடுபட்டு கடைசியா வெறும் வயிற்றுப்பாட்டுக்காக ஆடு மாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாம அசால்ட்டா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு நம்ம கண் முன்னாடி. அதுக்காகவா இந்த அறிவு மாணிக்கத்தெல்லாம் தந்தது நமக்கு? அப்போ இந்த கேள்வி ஏன்ங்கிற கேள்வியே நமக்கு மட்டும்தானே இருக்கு, எந்த ஜீவராசிக்காவது இருக்கா? இது ஏன் நம்ம கேள்வி கேட்கறது? அப்போ இதை கேள்வி கேட்கிற தன்மை ஏன் கொடுத்தாங்க நமக்கு? இப்ப நான் ஏன் பிறந்தேங்கிறதுனே முதல் கேள்வியே வருது அங்க. அதை ஆய்ந்து தேடாம வேற வேலையை கொண்டா எப்படிங்க? அல்லவா? அப்போ முதல் பாயிண்ட் இப்படியாக இருக்குது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் போவோம். சரிகை ஒழுக்கம் கடைபிடித்தல். அதாவது முன்வந்த பெரியோர்கள் நடந்த அந்த தவப்பாதையை பத்தி பாக்குறோம் நாம. இப்போ முன்வந்த செம்மல்களும் நம்ம தெய்வமார்கள் உட்பட முன்வந்த செம்மல்கள் எல்லாம் யமனை மிகைத்த தவப்பாதை. ஸோ அதுல முதல் பாயிண்ட் பார்த்துருக்கோம். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம கதி முடிவில் என்னவாகும்னு ஆஞ்சு தேடும் போது இந்த விவரங்கள் எல்லாம் தெரியும். அடுத்தது அவங்க சரிகை ஒழுக்கம் கடைபிடிக்கிறாங்க. சரிகை ஒழுக்கம்னா பஞ்சமா பாதகங்கள் நான் அந்த காலத்திலேயே எடுத்து வைக்கிறாங்க. கொலை, களவு, கள், காமம், பொய், இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள். அதை தவிர்த்து ஒரு ஒழுக்கத்தோட வாழ்றது அல்லவா முதல். அதனால சரிகை ஒழுக்கம்ங்கிறது. அதை குறித்தும் பெரியவர்கள் எல்லாரும் எடுத்து நிறைய பேசி பாடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அடிப்படை இல்லைங்களா? முதல்ல சரிகை, ஞானத்துக்கு 4 படிகள் சரிகை, அதுக்கப்புறம் கிரிகை, அதுக்கப்புறம் யோகம், அதுக்கப்புறம் ஞானம்னு 4 படிநிலைகளை தானே சொல்லிடுறாங்க. பிறந்த உடனே 50வது வயசுக்கு வர முடியுமா? படிப்படி அல்லவா வரணும். முதல்ல சரியே இல்லாம நான் யோகம் பண்றேன், நான் யோகா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு தெய்வம் எவ்வளவு அதை எடுத்து எடுத்து நமக்கு எத்தனை தடவை அவங்களுடைய திருக்குறள்லயும் நம்ம இன்னைக்கு பதிவா இருக்கக்கூடிய அவங்க வாய்ஸ்ல கேட்கலாம். இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள் தவிர்த்தல், பிறன்மனை நோக்கா சுத்தம், ரொம்ப அடிப்படையானது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சுத்தம்னு வரும்போது எந்த சுத்தம்? சரியினுடைய முதலிடம் எதுன்னு தெய்வம் ஒரு திருவாக்கியத்துல சொல்றாங்க. அங்க சுத்தி ஆலய வழிபாடு அங்க தொடங்குதுறாங்க. இப்போ கோயில் ஆச்சாரம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஒரு பழக்கம் ஏன் எடுத்து வைக்கிறாங்க எல்லாமே. அவன் ஒரு நல் உலகத்துக்கு முதல்ல வரணும், பஞ்சமபாதகம்லாம் பண்ணாம இருக்கணும், அவன் பிறன் மனையை நோக்காத ஒரு சுத்தத்துல அவன் அடிப்படையா இருக்கணும், தன் தன் மதத்துல உள்ளபடி ஆலய வழிபாடு முதலியன செய்து வருவது, அதுதான் சரிகை ஒழுக்கம். அதாவது மந்திரங்கள் சொல்றது, ஜபங்கள் எல்லாம் பண்றாங்களே, இறைவன் திருவநாமத்தை வந்து உருப்போடுறது, வேதங்கள் படிக்கிறது, வேதாந்த விளக்கங்கள் பேசுறது, பூசை பண்றது, விரதங்கள் இருக்கிறாங்க, ஆலய வழிபாடு, தொழுகைகள், தொழுகைலாம் பண்றாங்க. ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனியா இருக்குது இல்லைங்களா? 6 கால தொழுகை, 6 கால பூசை எல்லாம் இருக்கு. அனுஷ்டானங்கள் எடுத்து வச்சிருக்காங்க. கிருத்தியங்கள் இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்றா கிருத்தியங்கள் எடுத்து வைக்கிறாங்க. தீட்சை, உபதேசங்கள் இப்படின்னு அது ஒரு பெரிய டாபிக்கா போகுதுங்க. தியானம் பண்றேன், சாதனை பண்றேன், தான தர்மங்கள் நிறைய பண்றோம்.
ஒரு யாத்திரை போறோம், தல யாத்திரை போயிட்டு வரோம், ராமேஸ்வர யாத்திரை போறோம், காசி யாத்திரைக்கு போறோம், ஹஜ் யாத்திரைக்கு போறோம், யாத்திரைக்கு போயிட்டு வர்றது, நல்ல ஒழுக்கத்தோட நடந்துக்கிறது, இது இத்தனையும் பண்ணிட்டப்போ நமக்கு வந்து நிச்சயமா முக்தி உண்டு இப்படி நினைச்சுக்கிறதுக்கு இல்லைங்க. இதெல்லாம் முதல் படி. இந்த மாதிரி உலகத்துல இன்னைக்கு செய்தொழில், அதாவது தான தர்ம தவம் முதலாகி செய்தொழில் விவாகம் சந்ததி அனைத்தும் ஒரு மெய்குரு பிரான் இல்லைன்னா இரு கரைகளும் மீறி புரண்டோடுகின்ற பிரவாகமான நதியிலே ஒரு சல்லியை புலியை கடைத்து விடப்பட்டதன் தன்மை கூட இன்றி என்று தெய்வமார்கள் மாண்புயத்தில் குறிப்பிடுறாங்க அல்லவா? அது போல பெரியவர்கள் எல்லாம் இதை எடுத்து நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சரிகையினுடைய முதல் படிதானே தவிர இதை வச்சு மட்டுமே என்றும் மீளா எரிநரகத்தை தவிர்த்து முக்தி அடைய இயலாது. நம்ம ஏன் பிறந்தோம்னு பார்த்தோம், முக்தி அடைகிறதுக்கு தான். அதாவது முக்தி அடைகிறதுனா என்ன? யமனிடம் சிக்கி தீட்டு ஜலம் வெளியாகி என்றும் மீளா நரக வேதனைக்கு போகாமல் பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரம் பெறுவதுதான் முக்தி அடைதல். யமன்னா யாரு? நம்மளுடைய உடல் அணுக்கோடிலும் இருந்த அந்த ஆதி வஸ்துவாகிய உயிரை அணு அணுவா பிரிச்சு நம்முடைய அழகையாக்கி என்றென்றும் நரகத்தில் தக்க வைக்கக்கூடிய சக்திக்கு பேரே யமன். இப்ப பரமபதம் ஒண்ணு இருக்கு, நரகம்னு இருக்கு, நமன் உண்டு, சிவன் உண்டு. ஏன்னா நம்மளை வச்சே இது எல்லாத்தையும் சொல்லிடலாம். நம்ம மனிதனா வந்துமே இந்த உடம்பல்ல அதுக்குள்ள ஒரு ஆளை சொல்றோமே, இந்த உடம்பையும் படைக்கணும், உள்ள இருக்கிற ஆளையும் படைச்சு இதை எடுத்து அதுக்குள்ள போட்டு பேக் பண்ணது யார்? இது பேசுதே இந்த வாய், இந்த வாயை வடிவமைச்சது யார்? விதவிதமான ஒலிகள் எழுப்புதே இது. இதெல்லாம் செய்த அந்த காரணம், இதுக்கான காரணம் என்ன? எங்க இருந்து யார் செய்தது அப்படின்னு அதனுடைய மூலத்தை நீங்க தேடி போகும்போது வரக்கூடிய இது எல்லா விடைகளையும் பெரியோர்கள் இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க நூல் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க போன பாதையும் சொல்லியிருக்காங்க. அதை ரொம்ப ரொம்ப துல்லியமா அவங்க பெரியோர்கள் போன நடந்து வந்த பாதைகள் எல்லாம் தெரியணும்னா, திட்டவட்டமா தெரியணும்னா, நமக்கு தெய்வமார்களுடைய மான்மியத்தை எடுத்தாவே ஆதியத்திலிருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க நமக்கு. அவங்க ஒரு இப்படிதான் முன் வந்த பெரியவர்கள் நடந்தாங்கன்னு சொல்ல, அவங்க நடந்து காட்டியிருக்காங்க. அந்த நடந்து காட்டின வாழ்க்கையே அப்படியே எடுத்து நமக்கு வரி வடிவத்துல காட்டுறாங்க. ஒரு சீடன் இப்படிதான் இருக்கணும்னு இலக்கணம் சொல்லலை, இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு சீடனாவே வாழ்ந்துருக்காங்க நிஜமாவே. இறைவனே மனிதனா வந்து ஒரு சீடனாக வாழ்ந்தத வாழ்க்கையே எழுதுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இலக்கணமா ஒருத்தர் வாழ்ந்து அந்த லட்சணத்துல வாழ்ந்து அதை நமக்கு எழுதி காட்டுறாங்க. அப்போ அதுல அவங்க மட்டும் இல்ல, முன் வந்த பெரியவர்கள் எல்லாரும் இப்படிதான் வந்து அடைஞ்சாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ராமபிரான் வந்து அவங்க அவதார புருஷரா வர்றாங்கன்னா அவங்க திடீர்னு தன்னால பிறந்த உடனே அவங்க வந்து அவதாரம் ஆயிட்டாங்க, அவங்க வந்து உடனே அவங்களுக்கு எல்லா சக்திகளும் வந்துருச்சானா இல்ல, யாருக்குமே அப்படி வரல. இதே தேவமார்களுடைய சரிதத்தை எடுத்தாவே நல்லா தெரியுது. ஆதிபிதாவே வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு இயல்பா இயற்கை ஏதாவது தெரியுமா? இல்ல. இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு தேவ ரகசியங்கள் அல்லவா? நமக்கு வந்து தெய்வம் தனிப்பெரும் கருணையோட இது எல்லாத்தையும் விளங்குற மாதிரி அரைஞ்சு எடுத்து நமக்கு சொல்றாங்க. எடுத்து எத்தனை பாடல்கள், எத்தனை ஆன்மீக பகுதி, எத்தனை வாக்கியங்கள், எவ்வளவு தீர்க்க தரிசன சான்றுகள் எல்லாம் எடுத்து அலறி அலறி நமக்கு வரக்கூடிய ஆபத்தை எடுத்து சொல்லி அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தா தெரியுது அல்லவா? அடுத்தது, அரூபமாக உள்ள இறைவனை சந்திக்காத நிலையில இறைவனை நினைக்கவோ வணங்கவோ இயலாது. எப்படி இயலும்? நீ பாருங்க. ஓ மெய்குருவே எனக்கு தேவையில்லைங்க, இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரேன், நான் ஒரு நல்ல ஒழுக்கத்தோட இருக்கேன், நான் வந்து பஞ்சமாவது பாதகங்கள் பண்றது கிடையாது, பிறன்மனை நோக்கிற சுத்தம், பிறன்மனை நோக்காத சுத்தம் என்கிட்ட இருக்கு, என்னுடைய அவங்களுடைய மதத்துல இருக்கிற மாதிரியான அந்த ஆலய வழிபாடுலாம் நான் செஞ்சுட்டு வரேங்க, நான் பூஜை பண்றேன், நான் தொழுகை பண்றேன், நான் விரதம் இருக்கிறேன், எல்லாம் பண்ணாலும் அதோட சேர்த்து அரூபமாக உள்ள இறைவனை நான் சந்திக்கவே இல்லை. எப்படி நான் நினைக்கிறது, எப்படி வணங்குறது? அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியுது? இவ்வகையில் இறைவனை வணங்குவதாக நினைத்து செய்யும் செயல்களாலும் முக்தி சித்திக்காது. அதனாலதான் இதை தலைப்பட்ட சர்க்குரு தாள் சேர்ந்தார்கல்லால் வலைப்பட்ட மானதுவே யாம் என்று அபை பிராட்டியார் குறிப்பிடுறாங்க. சர்க்குரு பிரானுடைய தாளை சேரலன்னா ஒரு வலையில மாட்டிக்கிட்ட மான் மாதிரிதான். அரியனவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பேணி என்றால் பாதுகாத்து என்று தெய்வ திருவாக்கியத்துல ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி தெய்வம் அவர்கள் எடுத்து பேசுறாங்க, நமக்கு அருள் செஞ்சிருக்காங்க. அரியனவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை, யார்? இந்த மெய்குரு பிரானாகி பெரியாரை பேணி அவங்களை பாதுகாத்து அவர்களை தமராக வைத்து நீ அதுக்குள்ள அந்த தமருக்குள்ள நீ நுழைஞ்சு போன்றாங்க. அவர்களை தமராக கொள்ளல்.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு மெய்குரு பிரான் கட்டாயமா நமக்கு வேணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சரி அவங்க கிடைக்கிறாங்கன்னா அவங்க நம்மளே ஏத்துக்கணும் இல்லைங்களா? அடுத்தது ஈசனுடைய சக்தியும், அதாவது இறைவனின் அரூப சக்தியும் மனிதனுடைய உடலும் பெற்ற ஒரு மெய்குரு பிரான். அவங்கள சந்திக்க வைக்கிறதுக்கு தாங்க இவ்வளவு ஏற்பாடுமோ. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவ பெருமான் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சது? இந்த ஒழுங்கா ஒரு கோயிலுக்கு போனோம்னா குளிச்சு கிழிச்சு சுத்தமா தானே போகணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப சாதாரணமா வெளி உலகத்துல நம்ம பழக்கமே பாருங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா அந்த பக்கமா தூக்கிட்டு போகக்கூடாது, கோயில் கதவை சாத்துங்கிறாங்க. அப்போ நம்மளே கட்டினதுதான், நம்ம தான் உண்டாக்கி நம்மளே மந்திரம் சொல்லி நம்ம தான் தெய்வம் அப்படின்னு உண்டாக்கணும். அதுக்குடைய கதவையே நம்ம சாத்த சொல்றோம். ஏன் இதெல்லாம் எடுத்து வைத்தது அப்படின்னா, நல்லா நம்ம இதனுடைய அவசியத்தை ஒரு மெய்க்குரு பிரான் தேவைங்கிற அவசியத்தை உணர்த்துறதுக்கும், ரெண்டாவது அந்த மெய்க்குரு பிரான் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மளே ஏத்துக்கணுமே, அதுக்கான நல்லொழுக்கம் நம்ம கிட்ட இருக்கணுமே, இதையெல்லாம் கொண்டு வரணும்னு பெரியவர்கள் பார்த்து பார்த்து அவ்வளவு செலவு பண்ணி ஆலயங்கள் கிருத்தியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா முறையா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மதத்துல இல்ல, அந்தந்த மதங்கள் எல்லாத்துலயுமே இதுக்கு பேர் சரிகை அப்படின்னு சொல்றாங்க. அதுல சரிகைனா ரொம்ப அடிப்படை. இப்ப சரிகை, கிரியை, யோகம், ஞானம். அரபிக்ல சரியத்து, தரியத்து, ஹக்கீகத்து, மஹரிபத்து. அதே 4 நிலைகள் தான். இங்க வந்து நம்ம பூஜை பண்றோம், நம்ம வந்து அலை வழிபாடு பண்றோம், 6 கால பூஜை இருக்குதுன்னா அங்க 6 கால தொழுகைன்னு இருக்கு. ஆனால் எல்லாமே சரியை தான், அடிப்படை தான். அதுவே முடிந்த முடிவு அல்ல. இந்த ஒழுக்கங்கள்லாம் நான் இருந்துட்டேன் எனக்கு கடைசியா கிடைச்சோம்னா முதல் ஸ்டெப்பு கரெக்டா இருக்குது, ரைட். அதுக்கு அடுத்த படிக்கு போகாம, இல்லைங்களா? இப்போ இது 2வது பாயிண்ட் தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ. சரிகை ஒழுக்கம் கடைபிடித்தல்னா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ. அதுக்கு அடுத்தது 3வது பாயிண்ட், இறைவனுடைய அரூப சக்தியும் மனிதனின் உடலும் பெற்ற ஒரு மெய்குரு வீரனை அடைதல். அது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டியிருக்கு. நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை இந்த உலகிற்கு ஒரே ஞான சூரியனாக, சூரியன் ஒண்ணுதான் இருக்கு, அதுபோல மெய்குரு பிரானாகி ஞான சூரியனும் ஒன்றுதான். இதை தெய்வம் அவர்கள் எடுத்து கேட்கிறாங்க நம்ம. ஏன்னா சூரியன்னா ஒண்ணுதானேடா இருக்கும். அதுபோல எந்த காலத்தை வேண்டுமானாலும் எடுத்துப்பார். செந்தில்மணி பழனியாண்டவர்களுடைய காலத்தை எடுத்துப்பார். முகமது நபி அவர்கள் வந்த காலத்தை எடுத்துப்பார். ஞானசூரியன் ஒன்றுதான். அந்தந்த காலத்துல ஒரே ஞானசூரியனாக இந்த பூமிக்கு வந்து இறைவனால் பரிசாக நமக்கு தயார் பண்ணி, இந்த மனுக்குலத்துக்கே பரிசா தயார் பண்ணி கொடுக்கிறது யாரை என்றால் இந்த மெய் குருபிரானதான். அதனால்தான் பரிசு குருவே, வேற இல்லை. பரிசுங்கிறது அங்க ஒண்ணுதான். பரிசு குருவே, மறையின் தரிசனை பண் உருவே நம்ம பாடல் தெய்வம் அதை ஏற்றி காட்டுறாங்க. அப்போ இறைவன் மனிதர்களுக்கு தரக்கூடிய அந்த பரிசு குரு. ஏன்னா இறைவன்கிறது அரூப சக்தி. கை கால் இல்லை நம்மளை போல, நமக்கு காது இருக்கு, இப்ப இறைவனுக்கு வாய் இருக்கணும் அல்லவா? இப்ப அந்த இறைவன் ஒரு மனித உருவத்துல வாயோட வந்தா அப்போ அவங்களுக்கு பேரு இறைவன் சொல்றதுல குருன்னு சொல்றாங்க. இறைவனுடைய சக்தியும் நம்மை போன்ற தேகமும் சேர்ந்து வரும்போது அப்படிப்பட்ட குரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை பூமிக்கு வந்துகிட்டே இருக்கிறதாக நமக்கு கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. உலகிற்கு ஒரே ஞான சூரியனாக இறைவனால் அனுப்பு பெற்று வரும் மெய் குருபிரான். அவங்களுக்கு என்ன அடையாளங்க? மூக்குக்கு வெளியே சுவாசம் ஓடாத தவாதிக்கம் உடையவர்கள், கடும் தவத்தின் விளைவால் வேல், சங்கு, சக்கரம் உள்ளிட்ட இறைவனுடைய தேவசனத முத்திரை அடையாளங்களை தங்களுடைய திருக்கரத்துல ரேகைகளாகவே பெற்று வராங்க. அதனாலதான் நம்ம சூலாயுதம் தாங்கி இன்னார் வந்தாங்கிறோம், வேலாயுதம் தாங்கி முருகப்பெருமான் வந்தாங்க அப்படிங்கிறோம். விநாயக பெருமானுக்கு கையில் அங்குச பாசம் அப்படின்னு அபய பிராட்டியர் பாடல்லே சொல்றாங்களே. ஸோ பாசம்ங்கிற பாசக்கயிறு சன்னதமா தைத்து ஒருத்தர் வராங்க. பூமி அதிரும் ஓசையுடைய கடல் அறியாத திருவலம்புரி சங்கு ஒருத்தர் வச்சிருக்காங்க. யாவற்றினாலும் கரம் தீண்டி செய்தறியாத கவன கனவேகம் கொண்ட உயிர் சக்கரம் வச்சிருக்காங்க. சங்கு சக்கரதாரியராக நேமி சங்கு துடியர் என்றெல்லாம் சொல்றாங்களே. அப்போ முன்வந்த பெரியோர்களும் ஒவ்வொரு தவத்தின் விளைவால, அவங்க அரும்பாடுபட்டு தவம் செய்ததனுடைய விளைவால வேல், சங்கு, சக்கரம் உள்ளிட்ட இறைவனுடைய தேவசனத முத்திரை அடையாளங்களை அந்த அகமியமா அவர்கள் தவத்துல, அவங்க ஒரு ஒரு இப்போ பிரைம் மினிஸ்டர்னு ஒரு பதவிக்கு போறாங்கன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க, நான் உங்க வீடை வந்து சர்ச் பண்ண வந்திருக்கேங்க, நான் ஒரு போலீஸ்ங்க அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல அவங்களுடைய ஐடென்டி கார்டை கேட்குறோமே. அவங்க இன்னார் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அரசு முத்திரை வைத்த ஒரு ஆதார அடையாளத்தை நம்ம கேட்கிறோம் அல்லவா? அதுபோல இறைவனாலவே முத்திரிக்க பெற்று வர்றவங்க மெய்குரு பிரான்கள்.
இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த முத்திரை அவங்களுடைய தூள தேகத்திலையும் பிரத்யட்சத்துல காணும்படி அவர்களுடைய திருக்கரத்துல ரேகைகளாக இருக்குதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து இதெல்லாம் சொல்லணும்னா சுத்தமா தெரியாது. இப்போ ராமபிரான் அவங்க படுத்திருக்காங்களாம், அவங்க திருக்கரத்தை இப்படி வெளிப்படையா இப்படி வச்சு படுத்திருக்கும் போது அவங்க திருக்கரத்தை பார்க்கும்போது அதுல சங்கு சக்கர ரேகைகள் இருக்கிறத பார்த்து இவங்க மகாவிஷ்ணுனுடைய அவதாரம்னு ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இப்படிங்கிற பகுதி ராமாயணத்துல வருதுங்க. மேம்போட்டுப்பா படிச்சுட்டு போனா சாதாரணமா தெரிய வராது. தெய்வம் அவர்கள் இதை எடுத்து நமக்கெல்லாம் ஏற்கனவே சொன்னதுனால நம்மளால அவங்க சன்னத முத்திரைகளை பத்தி அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க திருக்கரத்துல சங்கு சக்கர ரேகைகள் இருக்குது அப்படிங்கிறத எப்போ திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் 4 யுகங்கள்ல திரேதாயுகத்துல வரக்கூடிய அப்ப நடந்த விவரத்தை எடுத்து ராமபிரானுடைய சரிதத்தை எடுத்து ராமாயணமா சொல்லும்போது இந்த விவரம் அது இருக்குது. அப்ப சன்னதங்களை பற்றி முன்வந்த பெரியோர்கள் எடுத்து வச்சிருக்காங்க தான், நாம காணல ஒழுங்கா. ஸோ மெய்யா ஒரு சர்க்குரு பெருமான் என்றால் அவர்களுக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவ ஆதிக்கம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க சன்னத முத்திரைகள் எல்லாம் தங்களுடைய திருக்கரத்துல ரேகைகளாக பெற்று வந்திருப்பாங்க. இந்த தேவ சன்னத முத்திரையானது இந்த பூலோகத்துல வேற யாருக்கும் இருக்கவே இருக்காது. அந்த ஒரே ஒரு தலைக்குத்தான் அபூர்வமாக இருக்கும் என்று தெய்வமார்கள் இதெல்லாம் நம்ம திருவாக்கியமா சொல்லவே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சன்னத பாரான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்தவங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க புறப்படுறாங்க. ஒரு மெய்குரு பிரான் புறப்படுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை தயார் பண்ணி வைக்காம இப்ப பாட்டையர் பெருமான் இருந்தாங்க. தெய்வத்தை ஆளாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள செயலை அவங்க கையில இருத்தி வச்சுட்டு செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளப்புறாங்க தங்களுடைய அவதாரத்தை முடிச்சு இல்லவா. இப்படி ஒரு மெய்குரு பிரான் நமக்கு வேண்டும் என்பது அடுத்த பாயிண்ட். இறைவனுடைய அருள் சக்தியும் மனிதனின் உடலும் பெற்ற ஒரு மெய்குரு பிரானை அடைதல். அந்த மெய்குருன்றவங்களுடைய அவங்க யாரு என்ன நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை வர்றாங்க ஞானசூரியனாக. அவங்க இறைவனால் அனுப்ப பெற்று வரும் மெய்குரு பிரான் மூக்குக்கு வெளியே சுவாசம் ஓடாத தவ ஆதிக்கம் உடையவர்கள். அந்த கடும் தவத்தினுடைய விளைவால வேல் சங்கு சக்கரம் உள்ளிட்ட இறைவனின் சன்னத முத்திரை அடையாளங்களை தங்கள் திருக்கரத்தில் ரேகைகளாக பெற்றுள்ளவர்கள். இத்தேவ சன்னத முத்திரையானது பூலோகத்தில் வேறு யாருக்கும் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவை போய் அடையணும். சரிங்களா. குருட்டினை நீக்கும் குருவை போய் அடையணுங்க. குருட்டினை நீக்கும் குருவினை பெறாதவங்க குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழுவிடுமாறே என்று திருமூலர் திருமந்திரத்தில் எடுத்து சொல்றாங்களே. குருட்டை நீக்கக்கூடிய குருபிரான் வேணும் அல்லவா. அப்போ அந்த ஒரே ஒரு தலைக்கு இந்த சன்னத முத்திரைகள் அபூர்வமா இருக்கு. அந்த மெய்யான குருபிரானா இருக்கணும். இல்ல போலி குருவா இருந்தா இது செய்ய முடியாது. குருங்கிற பேர்ல போலி பாசாண்டியர்கள் வராங்களே அவங்களுக்கு இந்த முத்திரை சன்னத அடையாளங்கள் இருக்காது. அவங்கள மூக்கு வெளியே மூச்சு ஓடுறவங்க குருகுரான் கிடையாது. அரிய பொருளே அவிநாசியப்பா என்ற தேவாரத்துல பாடுறாங்களே. அரிய பொருள் எதுன்னா அவிநாசி அப்பர் தான் அரிய பொருள் தான். அது என்னங்க அவிநாசி, நாசிக்கு வெளியே மூச்சு ஓடல, நாசி அவிஞ்சு போயிடுச்சு. 5ல் 1 அவிஞ்சிருக்குதுங்க, நாசி மட்டும் அவிஞ்சதை சொல்றாங்க. வள்ளுவர் பெருமான் 5 அவித்தான் 5ஐயும் அவிக்கிறது பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். எத்தனை செய்யுள்கள். அப்போ எவ்வளவு சான்றுகள். இன்னும் அந்த பெரியவர்கள் எல்லாம் அவங்க நடந்த தவப்பாதை பத்திலாம் எடுத்து சொல்றாங்க. சரிங்களா. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு மெய்குரு பிரானை சந்திச்சு ஆவலுடன் 12 வருடம் காத்து அப்போது பக்குவத்தை சோதித்து என்று சிவானந்த போதத்துல சொல்றாங்களே. மெய்குரு பிரானை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அவங்க நம்மளே ஏத்து மெய்குரு பிரானை சந்திச்ச உடனே சரிகை முடிஞ்சதுங்க. அதோட அந்த அந்த சந்திப்பு நடக்கணுங்கிறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும். பூஜை விரதம் தொழுகை ஆசாரம் அனுஷ்டானம் தர்மதான தவம் முதலாகிய அத்தனையும் எடுத்து வச்சது எதுக்குன்னா இவன் எப்படியாவது அந்த மெய்குருவை சந்திச்சிடணும். அதுக்குன்னே அறிவு மாணிக்கத்தை கொடுத்தது. அதுக்குன்னே இந்த கால கெடு கொடுத்துருக்காங்க. நமக்கு வயசுன்னு ஒரு கெடு கொடுத்துருக்காங்க எப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. இப்போ கொஞ்சம் நேரம் அதிகமாயிட்டு இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு 2 பக்கம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். மொத்தமா இந்த 2 பக்கத்துல தெய்வம் அவர்கள் நமக்கு பல கோடி விவரங்கள் அருள் செஞ்சிருக்காங்க. பட் நம்ம வழி தவறாம தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை கரெக்டா பார்க்கணும். சரிங்களா. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஒரே நிமிஷங்க.
இந்த நூல் பார்த்துருப்பீங்க, ஜீவன் முக்தர்கள் சுயசரிதம் என்று. இது முதல் பாகம். இந்த மாதிரி மொத்தம் 5 பாகம். இந்த முதல் பாகத்திலே கடைசியா பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கம். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா. இந்த 2 பக்கத்துல என்ன இருக்கு, இதைத்தான் நம்ம கலர்லையும் கொஞ்சம் பார்த்து, இது நம்ம முத்தி எல்லை நோக்கி அப்படின்னு முதல்ல ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு நூல் உங்க கையில் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கங்கள், என்னென்ன விவரங்கள், அடிப்படையான தெய்வமார்கள் யாரு, என்ன, அவங்களுடைய சரிதம் என்ன, இது எல்லாமே வருது, இல்லைங்களா? அது 60 பக்கத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த 2 பக்கமும். ஸோ நம்ம தொடர்ந்து இதை அடுத்த வாரமும் பார்ப்போம், சரிங்களா? இது எல்லாம் ஏற்கனவே தெய்வமார்கள் நமக்கு வண்ண வண்ணமாக தங்க சங்கமாக நமக்கு அருள் செஞ்சிருக்காங்க. பல நூறு திருவாக்கியங்கள், பாடல்கள், மானியம் எல்லாத்திலையும் நமக்கு புரியறதுக்காக எளிமையா நம்ம மனசுல நல்லா பதிச்சு வச்சுக்கிறதுக்காக ஒரு சுருக்கமா ஒரு 2 பக்கத்துல என்ன இருக்குங்கிறது அவுட்லைனா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம், சரிங்களா? நம்ம இப்போ வணக்கத்தோடு நிறைவு பண்ணாங்க. அல்லது மீண்டும் சந்திப்போங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம்.